ஃபாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு அரசியல் விமர்சகர், முன்னாள் அதிமுகவில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர், செய்தி தொடர்பாளராக இருந்தவர். ஸோ அவர் நிறைய விஷயங்கள் நம்ம தற்போதைய அரசியல் நம்ம பற்றி பேசுறதுக்காரு. ஸோ அவரை வரவேற்கிறோம். வணக்கம் சார். கண்ணன் ஜி அவர்கள். வணக்கம். ஸ்ரீவி கண்ணன் ஜி, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஓகே. ஸோ உங்களை பற்றி பார்த்ததில் இப்போ நீங்க பல ஆண்டுகளாக அதிமுகவோட நீங்க தொடர்புல இருக்கிறீங்க. 2003 96 2003 ஒரு சின்ன ஒரு பொறுப்புல இருக்கீங்க. சித்தப்பா 84 ஒன்றிய செயலர். ஏங்கப்பா, அப்ப பரம்பர அதிமுக அப்படின்னு. ஸோ எப்படி இப்ப இருக்கிற அரசியல் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இந்த முறை அதிமுகல ஒரு 47 இடங்கள் மட்டும் வாங்கி ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதே சமயத்துல கட்சியிலையும் ஏகப்பட்ட பிளவுகள், சிவி சண்முகம் ஒரு பக்கம், எடப்பாடி ஐயா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி அந்த இது போய்கிட்டே இருக்கு. இல்லை நாங்கள் இதனாலதான் வந்தோம். இதை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? வேதனையாகவும் சோதனையாகவும் தொடர்கதையா தொடர்றதுங்கிறது நம்மளுக்கு உண்மையிலேயே தர்மசங்கடாகவும் தலைமுடிவாகவும் தான் இருக்குது. அதிமுக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்து விட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலே ஆளுங்கட்சி. இதுவரைக்கும் அதிமுக 3ஆம் இடம் போனதாக சரித்திரமே இல்லை. எந்த தொகுதியிலையும் டெபாசிட் இழந்தோம்னு வரலாறு இல்லை. ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்குது. டெபாசிட் போகுது, 3ஆம் இடம் போகுது, காணாமல் போகுது. பாராளுமன்ற தேர்தலே ஒரு பாடத்தை உணர்த்துச்சு. 4 தொகுதியில் 4ஆம் இடம், 13 தொகுதியில் 3ஆம் இடம், 7 தொகுதியில் டெபாசிட் அப்பயே போச்சு. அப்பயே உணர்ந்துருக்கணும் எடப்பாடி ஏதோ ஒன்று தவறாக நடக்குதுன்னு. ஆனாலும் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, தெரிய வச்சாலும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எடப்பாடி தலைமை இருக்கிற வரைக்கும் அதிமுக ஜெயிக்காது. எடப்பாடியே தொடர்ந்து அதிமுக தலைமையாக இருந்தால் அதிமுகவே இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். எங்கள் சண்டையில், ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டையில். பஞ்சநேலங்க மாதிரி சொல்லியிருக்கீங்களே. தொடர்ந்த ஒரு தலைமை இருந்தா அதிமுக இருக்காது. எடப்பாடி இருந்தா அதிமுக ஜெயிக்காது. எடப்பாடி தலைமை இருந்தா அதிமுக ஜெயிக்காது. எடப்பாடியே தொடர்ந்து அதிமுக தலைமையா இருந்தா அதிமுகவே இருக்காது. ஆனா துரதிஷ்டம், அது வேதனையில சொன்ன வெளிப்பாடு தான். அதை நோக்கி இப்ப நடக்குதுங்கும் போது நெஞ்சமெல்லாம் கொஞ்சம் பதவிதைக்கத்தான் செய்யுது. தலைமைக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபராக எடப்பாடியை கொண்டு போய் தேர்வு செஞ்சு அந்த இடத்துல அமர்த்தினதுங்கிறது ஆட்சிக்கும் கேடு, கட்சிக்கும் கேடு. அதாவது என்னன்னா, ஒரு புரட்சிகரமாக உருவான ஒரு கட்சி அதிமுகங்கிறது பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வரும்பொழுது எம்ஜிஆர் அவர்களால் புரட்சிகரமாக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் இருந்தது அதிமுக வெளில வரும்போது, இல்லையா? ஒரு முதல் எலெக்ஷன்லயே அவங்க சிஎம் ஆயிடுறாரு. எம்ஜிஆர் சிஎம் ஆயிடுறாரு. தொடர்ந்து 10 வருஷம் தொடர்ந்து சிஎம் இருக்காரு. 3 எலெக்ஷனை சந்திக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறு மிக கட்சியில அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு பிறகு இதை யாரை காப்பாற்றுவான்னு போகும்போது ஒரு ஜானகி அம்மா வந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சி இல்ல இவங்க தான் தலைமைனாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து அந்த கட்சியை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போனாங்க. ஒரு பெரிய ஆகப்பெரும் கட்சியாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது அந்த எம்ஜிஆருக்கு பிறகும் அந்த கிரேஸ் அப்படியே மெயின்டைன் பண்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணாங்க. இன்னும் 2 பெரும் கட்சிகள் தான் இருந்தது, திமுக அதிமுக. அதிமுக 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் விஜய் தானா அப்படிங்கிறதா அடுத்த ஒரு கேள்வி. ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வர்றதுனால அதிமுக 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சோ? அதாவது எம்ஜிஆர் ஒரு மக்களால் விரும்பப்பட்ட மாபெரும் சக்தி. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னு எதிர்பார்க்கும் போது எம்ஜிஆரை விட அதிகமான வாக்காளர்களை மனங்களை கவர்ந்தது மட்டுமல்ல, அதிகமான கோடிக்கணக்கான தொண்டர்களை தன்மையப்படுத்தியது புரட்சி தலைவி அம்மா. எப்படி கொண்டு போனாங்க? தமிழ்நாட்டில் நம்பர் 1 கட்சி, இந்திய அளவில் 3வது மிகப்பெரிய கட்சி, பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்கிற வைக்கிறதுக்கான வலிமையை கொண்ட கட்சியாக அதிமுகவை மாற்றினாங்க. அதிமுக ஒரு பிரம்மாண்டம் இருந்துச்சு. கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்னாங்க அம்மா. இன்னைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை நம்மளை காணும் தேடுறாங்க. பூரா எதிரி பூரா இருக்காங்க. ஆனால் அதிமுக தேடுறாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு பின்னோக்கி போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா,
இந்த இரு பெரும் தலைவர்களுடைய சக்திக்கு மீறின அப்பியரன்ஸோட யாரும் இல்லை. எம்ஜிஆரையும் அம்மாவையும் தாண்டி தன்மையப்படுத்துகிற தலைவர்கள் யாருமே இல்லை. ஒத்துக்கிட்டாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிறத மக்கள் வெறுக்காட்டாலும் விரும்பாட்டாலும் முழுமையாக அழித்து ஒழிக்கணும்னு நினைக்கல. ஒரு எதிர்கட்சி கொண்டு வந்தாங்க, ஒரு 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதான் ஓபிஎஸ் 2021 சொன்னார், பிரிஞ்சு போன தினகரனை சேர்த்துக்கலாம். ஏன்னா 2019 பாராளுமன்ற தொகுதியிலேயே நம்ம தோல்விக்கு அவர் காரணமாக இருக்கிறாரு, அப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி அதை ஒத்துக்கல. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உளவுத்துறை ரிப்போர்ட்டை காட்டி சொன்னார், வீக்காக இருக்குது, அதனால் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும்னு. அதை கேட்கல, தலைக்கணம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அன்று ஆரம்பித்தது தோல்விகள் தோல்விகளாகவே தொடர்கதையாச்சு. இந்த 8 தோல்வி எடப்பாடின்னு சொன்னது நான் தான். 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமி அப்படின்லாம் பேர் எடுத்துட்டீங்க, இனிமேல் படுதோல்வி பழனிசாமின்னு பேர் எடுத்துக்காதீங்கன்னு சொன்னோம். ஆனால் துரதிருஷ்டம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னேன், தேர்தலுக்கு முன்னாடியே 8 தோல்வி எடப்பாடி என்று அழைக்கப்பட்டவர், 10 தோல்வி பழனிசாமி என்று அழைக்கப்பட்டவர், இந்த தேர்தலுக்கு அப்புறம் படுதோல்வி பழனிசாமி என்று அன்போடு அழைக்கப்படுவார்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்க மாட்டார் அவர். நான் படுதோல்வி அடைஞ்சாலும் சரி, பாதாளத்திலே விழுந்தாலும் சரி, நான் கட்சியை பொதுச் செயலாளராக அப்படியே தொங்கணும், யார் எக்கேடு கட்டு போகணும். உள்ளாட்சியில் தோல்வி, மாநகராட்சியில் தோல்வி, நகராட்சியில் தோல்வி, கூட்டுறவு எலெக்ஷனில் தோல்வி, தோல்வி தொடர்கதையாக மாறிச்சு. எல்லாரும் சொன்னாங்க, யாரையும் வெளியே விடாதுங்க. அதிமுக என்று கருதப்படுகிற அத்தனை முகங்களையும் அளித்தார். அவர் எல்லாத்தையுமே எதிரியாக நினைச்சார். அதான் பிரச்சனை. யாராவது ஒரு லீடர் இருக்கணும், தனக்கு போட்டியாக ஒருத்தர் இருக்கணும். முதல்ல தன்னை உருவாக்கின சசிகலா அம்மாவை போட்டியாக நினைச்சாரு, அந்த அம்மாவை அழிக்கணும்னு நினைச்சு அழிச்சார். சரி, பரவாயில்ல. 2வது தினகரன், அடுத்த பொதுச் செயலாளருக்கு தினகரன் வந்தார், அவருக்கு கூட நினைச்சாரு. 3வது ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருந்தார், அவருக்கு கூட நினைச்சாரு. இப்போ வேலுமணியும் சண்முகமும் வந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சா அப்போ இப்போ ஒட்டுமொத்தம் கட்சியை காலி பண்ணிட்டார். 25 மாவட்ட செயலாளருக்கு மேலே எடுத்து விட்டார், 25 எம்எல்ஏக்களை காலி பண்ணிட்டாரு, 17 மாவட்ட செயலாளர்களை காலி பண்ணிட்டாரு, நிறைய பொறுப்பாளர். கட்சியை பூரா நீ காலி பண்ணிட்டு இருக்க, நாங்கள் களை எடுக்கிறோம், நீங்கள் களை நினச்சி பயிரை பிடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு கேட்கல. இந்த நிலையில தான் விஜய் வெற்றி பெறுகிறார். விஜய் எப்படி வெற்றி பெறாரு அப்படின்னா, இதற்கு மன்னிக்கணும் குறிக்கிறதுக்கு, இதுக்கு ஆக்சுவலா ஒரு முக்கிய காரணம் இப்போ எடப்பாடி ஒவ்வொருத்தரையா எதிரியாக்கிட்டாரு, எல்லாத்தையும் யாருமே சேர்த்துக்காம போயிட்டான்னு ஒரு சொன்னீங்க இல்லையா. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் சேர்த்துக்கலாம்னு ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன போது கூட எடப்பாடி ஏத்துக்கல, வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயும் இல்லை அவர் போச்சாங்கன்னா அவரையும் காலி பண்ணாரு. இதற்கெல்லாம் காரணம் அவர் தானா, இல்லை இதுக்கு ஒரு பின்னாடி இருந்து ஒருத்தர் இயக்குறாங்களா, அதாவது ஒன்றிய பாஜக அரசை தலையிட்டு அதை இயக்குறாங்களா, நீங்க இப்படிதான் இருக்கணும், சேர வரும்போது இல்ல சேர வேணாம்னு சொல்லி டைல்யூட் பண்றாங்க ஒரு கட்சியை அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு. அதாவது ஒரு ஆக பெரும் கட்சியான அதிமுகவை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறது, யாருமே சேர விடாம பிரிக்கிறது அப்படின்னு. இதுல நான் 19 பாஜக குறை சொல்ல மாட்டேன், பட் குறை சொல்லாம இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நல்லா இருக்கிற கட்சிகள் அது பிரிக்கும். பாஜக எப்படின்னா, நல்லா இருக்கிற கட்சியை பிரிச்சு நாசமாக்கிறோம், அது அவங்களுடைய பழக்க வழக்கம். இந்த ஆல்ரெடி நல்லாவும் இல்லை, நாசமாகவும் போயிட்டாங்க. இப்போ வேடிக்கை தான் பார்க்குது பாஜக, நம்ம நினச்சதை நடத்துகிறாங்களே, நல்ல பயிலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கல. ஆனால் பிரிகிறத அவங்க விரும்புகிறாங்க, விரும்பவும் செய்வாங்க. ஏன்னா பாஜகவுக்கு ஒரு கட்சியை அழிச்சிட்டு அதில் ஏறி வர்றது அவங்களுக்கு இயல்பான காரியம், எளிதான விஷயம். அதுதான் அரசியல் நினச்சி அவங்க பண்ணுறாங்க. முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியை கலைப்பாங்க, கலைச்சிட்டு உள்ளே வருவாங்க. ஆனால் பாஜக பண்ணி செய்து எதுக்கு ஆட்சி வரைக்கும் போகணும், கட்சியவே கலைச்சிடு, அவ்வளோ லேட் பண்ணாத, கட்சியை கலைச்சிடு, சொல்லி முடிச்சிடு, பாதி எம்எல்ஏகளை தூக்கி ஒன்று தன்மையப்படுத்துறது. இப்படி தான் எல்லா மாநிலத்திலையும் நடந்திருக்கு, நம்ம கண் கூட வரலாறாக பார்த்துருக்கோம். அதுக்கு அதிமுக வேலையை வைக்கலை, இவங்களே அடிச்சுக்கிட்டாங்களே. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் அவர்களுக்கு 107 சீட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரும்பான்மை காட்டணும், ஒரு கூட்டணி வேணும் அப்படிங்கிறப்போ எடப்பாடி அவர்கள் நேராக நான் இருக்கேன் ஆதரவு கொடுக்குறான்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் அவர் மௌனம் சாதிச்சுட்டே இருக்கிறாங்க, வரவும் இல்லை, பேசவும் இல்லை, கம்முன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் இல்லை நாங்கள் வேற மாதிரி ஒரு கூட்டணி பேசுகிறோங்கிறாங்க. ஏன் இப்படி ஒரு நிலைமை? யாருடைய பதிலுக்காக, யாருடைய அந்த தூண்டுகோலுக்காக வெயிட் பண்ணார் எடப்பாடி?
ஏன்னா அவர் வெயிட் பண்ணதுனால இப்ப அடுத்தது 25 எம்எல்ஏ இங்க பிரிகிறாங்க. ஆமா, அது அதுக்கப்புறம் நடக்குது. இது எப்படி? இந்த கேள்விக்கு முன்னாடி இன்னொன்னு கேட்டீங்க, எப்படி விஜய் ஆட்சிக்கு வந்தாரு, அதிமுக விக்கா டிஎம்கே விக்கான்னு சொல்லிட்டு. திமுக ஆட்சி மீது உள்ள அதிருப்தி அதிமுக அது காலகாலமா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஆட்சி பல தடவையா, அதாவது என்ன சொல்றாங்கன்னா 1967க்கு அப்புறம் எப்ப அதிமுக வந்ததுக்கு அப்புறம் எப்பொழுது திமுக வந்தாலும் ஏன் இந்த தடவை திமுக தோத்துச்சுன்னா அவங்க மேல அதிருப்தி அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்பாக இருந்த திமுக ஆட்சியை விட இந்த ஆட்சி மீது அதிருப்தி பெரிய அளவுல இல்ல. சிஎம் மீது இல்ல, சிஎம் உடைய நடவடிக்கை மீதும் இல்ல, கட்சிக்காரங்க மீது இருந்துச்சு. கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இருந்திருப்பாங்கல்ல, ஆட்சி மீது அதிருப்தி இல்ல, கட்சிக்காரங்க மேல, கட்சி பொறுப்பாளர்கள் மேல அதிருப்தி இருந்துச்சு. அதுதான் களத்துல பிரதிபலிச்சிச்சு, ஓட்ட குறைச்சிச்சு. அந்த அதிருப்தி எப்பயுமே அதிமுக தான் சாதகமா இருக்கும் இது வரைக்கும். இப்ப கம்பேர் பண்ணி பார்த்தா அதிமுக மீது உள்ள வெறுப்பு, திமுக மேல அதிருப்தி வந்துச்சு. ஆட்சியிலையும் இல்லை, கட்சியிலையும் இல்லை, கட்சி நிர்வாகிகளுடைய நடவடிக்கை. அதிமுக பழனிசாமி மீது எப்படின்னா வெறுப்பே வந்துருச்சு. நீ வரவே கூடாது, எனக்கு விடவே கூடாதான் அப்படிங்கிற மாதிரி வெறுத்துட்டாங்க. இந்த கேப்பத்தை விஜய் பயன்படுத்திட்டார். இளைஞர்கள் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இழுக்கக்கூடிய சக்தியா யாரும் இல்லை. இப்போ உதயநிதி துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதியும் இளைஞரணி செயலாளர் இருந்தவர் ஓரளவுக்கு இளைஞர்களுக்கு தன்மைப்படுத்தினார், முழுமையா படுத்த முடியல. இந்த கேப்பில் அண்ணாமலை கொஞ்ச நாள் இருந்தார். அண்ணாமலை சைடில் ஒரு இளைஞர் கூட்டம் மாசா போச்சு. தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி பாஜக அண்ணாமலையத்துக்கு வெளியே போட்டுச்சு. அதுவும் பழனிசாமி தான் அங்கேயும் இளைஞர் போட்டு. அப்போ இந்த இளைஞர்களை தனக்கான தலைவர்கள் யாருன்னு தேடும் போது விஜய் நான் வர்றேன், உங்க விஜய் நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தார். அந்த ஓட்டு இளைஞர்களும் இளம்பெண்கள் ஓட்டு. திமுக அதிருப்தியாளர்கள், அதிமுக வெறுப்பாளர்கள் ஓட்டு. இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஒன்று சேருது. இதெல்லாம் தாண்டி குழந்தைகள் தான் தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை கொலையாக கொண்டுட்டாங்க. நீ ஓட்டு போடலை, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடலைன்னா நான் மரத்தை குடிச்சிடுவேன், கயத்தை போட்டுருவேன், தூக்குவேன், படிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி என்றும் இல்லாத நம்ம குழந்தைகளை அரசியல், மாணவர்களே அரசியலுக்குள்ள வரவிட மாட்டேன்னு சொல்லுவோம். துரதிருஷ்டவசமாக குழந்தைகளும் அரசியல் வயப்பட்டாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக விஜயை நோக்கி திரும்பிடுச்சு. விஜய் நோக்கி திரும்பி யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கான வெற்றியை கொண்டு போய் கொடுத்துச்சு. அந்த வெற்றியை முழுமையான வெற்றியா இல்லாம ஒரு அடி ஒரு 90% வெற்றி முழுமையா வெற்றி பெற்று தான் அவருக்கும் தலைக்கணம் கூடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காலம் நினைத்ததோ என்னவோ. அங்கேயும் ஒரு செக்கு, அதிமுக எதிர்கட்சி ஆக விடாம அங்கேயும் ஒரு செக்கு, திமுகவை எதிர்கட்சியாக்கி அங்கேயும் ஒரு செக்கு வச்சு எல்லா பேரும் நீங்க உங்க நிலையை கொஞ்சம் பரிசீலிங்க, தன்னிலை உணருங்க அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இந்த பாடத்தை உண்டாக்கி. அதனாலதான் இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு. இளைஞர்கள் சட்டமன்றத்திற்கு புதியவர்கள், பூரா முகங்களும் புதுமுகமாக இருக்குது. ஏஐ படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இது எப்படி போகுங்கிறது ஒரு 6 மாத கால நடவடிக்கைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு முழுமையாக தெரியும். இது அந்த எப்படி ஆட்சிக்கு வந்தாருங்கிறது. இப்போ 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? இது சொல்ல அதிமுகவுடைய என்ன கேட்டாரு? 2வது கேள்வி இது கேட்டதில் அதை மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ சொன்னது எதை சொன்னீங்க? அதை விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு சொன்னா விஜய் ஏன் முதல்ல போய் ஆதரவு தெரிவிக்கல? எடப்பாடி அதாவது எடப்பாடி அவர்கள் ஏன் முதல்ல போய் ஆதரவு தெரிவிக்கலைங்கிறத கேட்டேன். ஏன் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா அவரை சிஎம் ஆகல, இல்லை சிஎம் கேண்டிடேட் நீங்க தான் சொல்லல. 10 சீட்டு தான் ஜெயிப்பாரு, ஆனால் சிஎம் ஆசைப்படுவார். அண்ணன் டைரக்டா சிஎம் தான், அந்த சைடு ரோடெல்லாம் பண்ணவே மாட்டார். தவழ்ந்தாலும் ஊர்ந்தாலும் பரவாயில்ல, நான் சிஎம். அதுதான் சிந்தனையற்ற செயல்பாடு. கூவத்தூர் விஷயத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி பாண்டிச்சேரிக்கு கொண்டு போறீங்க. தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளில் காங்கிரஸ் முன்னாடி முந்திருச்சு. முதல் ஆளா முந்தி போய் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க.
இப்போ 108 இடத்துல ஜெயிச்சாரு. விஜய் ராஜினாமா பண்ணுறாரு, ஒரு சீட்டு குறையுது. சபாநாயகர் ஒருத்தர் ஆக்குறாங்க, ஒரு சீட்டு குறையுது, 106 ஆகுது. அவர் ஒருத்தர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஜெயிச்சவர், பெரிய கருமன் ஜெயிச்சவர், ஒரு ஓட்டில் ஜெயிக்கிறாரு. அதை கோர்ட்டு தடை போடுது, அவர் போடப்படல. தவிர இப்போ 104 சீட்டு வந்துச்சு பெரும்பான்மைக்கு. 105 104 108ல் ஜெயிச்சாங்க. 108ல் 1 விட்டுருங்க, 107. சபாநாயகர் போயிடுச்சு 106, 105. புதுக்கோட்டை ஒன்று போயிடுச்சு 105. ஆமாம், 105 பேர் இருக்கிறாங்க. இப்போ பெரும்பான்மைக்கு 117 118 தேவை. இப்போ கம்யூனிஸ்டுகள் உதவுறாங்க, காங்கிரஸ் உதவுது, விடுதலை சிறுத்தைகள் உதவுது. ஓரளவுக்கு பெரும்பான்மை கிட்ட பக்கத்தில் வந்துட்டாங்க. இதுக்கு இடையில திரைமறைவில் ஏடிஎம்கே பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் ஒரு குரூப்பு ஏடிஎம்கே தாவேகா ஆதரவு தெரிவிப்போம்னு சொல்கிறாங்க, ஒரு குரூப்பு வேண்டான்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில பழனிசாமி சிவி சண்முகத்துக்கு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி நடக்க போகுதுப்பா, நான் தான்ப்பா சிஎம் அப்படின்ட்டார். அவர் நீ எப்படி சிஎம் ஆக முடியுமே, கனவு வண்டிங்களா அப்படின்ட்டார். அவர் இல்லை பேசிட்டேன், மேலிடத்தில் பேசிட்டேன். அதான் மேலிடத்துலனா எந்த மேலிடம்? அது எங்கள் அதிமுக வரலாறுலேயே இல்லாத ஒரு மேலிடம். எங்களுக்கு பொதுவாக நாங்கள் அதிமுக இருக்கிற வரைக்கும் மேலிடம். எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா இருக்கும் போதெல்லாம் எம்ஜிஆர் தான் மேலிடம், நாங்களாம் இருக்கும்போது அம்மா தான் மேலிடம். இப்போ எடப்பாடி தான் மேலிடம்னா சண்முகம் உட்பட எல்லாரும் அப்படி தான் நினச்சிருப்பாங்க. அவர் ஒரு மேலிடம் சொல்கிறாரு. சரி, யார் கூட கூட்டணி அப்படின்னா திமுக ஒரு கூட்டணிப்பா. இது இன்னொரு அதிர்ச்சி. ஒன்று மேலிடத்தை கேட்டுட்டேன்னு அது ஒரு அதிர்ச்சி. ரெண்டாவது அதிர்ச்சி திமுக கூட கூட்டணிப்பா. அதுக்கு அவங்க சம்மதிச்சிட்டாங்களா இல்லை ஓன்ட்ட 2 பேர் பேசுவாங்க அப்படின்னோடனே சண்முகத்திட்ட 2 திமுக முன்னாள் அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அது அவரே வாக்குமூலமாக கொடுத்துருக்குறாரு. இதெல்லாம் குழப்பமாக இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குது. நம்மளுக்கு யார் இப்போ நம்ம யாருக்கு இல்லை ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது என்னன்னா, யார் அதிகமான சீட்டு வச்சிருக்காங்களோ அவங்க தானே சிஎம் கேண்டிடேட்ல ஒருத்தர் வருவாங்க. ஆமாம், திமுக 59 வச்சிருக்கு, நீங்க 47 வச்சிருக்கீங்க. ஆமாம். அப்ப எப்படி நீங்க சிஎம்க்கு இது வர முடியும்? அப்படி பார்த்தா கூட நீங்க எப்படி வர முடியும்? வர முடியாதுல்ல. கூட்டணியில் பேசினாலும் நீங்க எப்படி சிஎம்னு சொல்ல வர முடியாது, வாய்ப்பே இல்லை. இல்ல மாறலா அது எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க விஜயோட போய் கூட்டணி சேர்ந்தாலும் விஜய் சைட்ல தான் செய்யணும். ஏன்னா அவங்க 100க்கு மேல சீட் இருக்கு, நீங்க 30 20. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்றத்துல கட்சியா நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க, சட்டமன்றத்துல அறுதி பெண்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கையை யார் கொண்டு வந்தாலும் அவங்களை ஆட்சி அமைக்க வைக்கும் சட்டம். 108 இருக்கு, அவருக்கு 3 காலி பண்ணி 105 தான் இருக்குன்னா, இந்த 117 18 யாரு கொண்டு வராங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். அதனால தான் விஜய்க்கு டிலே பண்ணாங்க. நீங்கள் 118 கொண்டு வான்னு ஆளுநர் திருப்பி அனுப்பினார். தனிப்பெரும் கட்சியாக வந்துட்டதுனாலேயே அவர் ஆட்சி அமைக்க சொல்ல மாட்டாங்க. அந்த 118 வரணும். சப்போஸ் ஒரு பெரும்பான்மையே பெற்ற கட்சியை ஆட்சி அமைக்க சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவங்க பெரும்பான்மை நிரூபிக்கணும். விஜயுமே நிரூபித்தார், நம்ம 13ஆம் தேதி அவர் நிரூபித்தார். ஆனால் அவர் டிலே ஆச்சு. இந்த டிலேயத்தை பாஜக பயன்படுத்த நினைச்சிச்சு. அதனால தான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒப்புதலோட திமுக தலைவரின் ஒப்புதலோட கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும் போய் முஸ்லீம் லீக் அவங்களும் ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க.